இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க ஆர்டிஃபிஷியல் ப்ளூம்டு ஜாஸ்மின் ஃப்ளவர், அதாவது குண்டு மல்லி எப்படி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்காக 0.8 mm திக்னஸில் ஃபார்ம் ஷீட் எடுத்துக்கிறேன். ஃப்ளவர் செய்கிறதுக்காக ஐவரி கலர்லேயும், ஸ்டெம் செய்கிறதுக்காக ஆலிவ் கிரீன் கலர்லேயும் ஃபார்ம் ஷீட் எடுத்துக்கிறேன். ஜாஸ்மின் ஃப்ளவர் செய்கிறதுக்கு முன்னாடி ஃபார்ம் ஷீட்டை இது போல் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி 5 பெட்டல்ஸ் இருக்க ஃப்ளவர் ஷேப்பு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டெம் செய்யறதுக்கு 2 cm லென்த்தும் 0.8 mm வித்தும் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். 50 ஜாஸ்மின் ஃப்ளவர் செய்யறதுக்கு 100 பீசஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை யூஸ் பண்ணி இது போல் குண்டு மல்லி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு அயன் பாக்ஸை மீடியம் ஹீட்டில் வச்சு 1 பீஸாக ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். இது போல் 1 பீஸ் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கணும். ஹீட் பண்ணும்போது ஃபார்ம் ஷீட் சுருங்கி அதுவே கீழே விழுந்துடும். நெக்ஸ்ட்டு இது போல் குவிச்சு எடுக்கும்போது 1 பெட்டல் உள்ள 1 பெட்டல் வெளியில் வர மாதிரி 5 பெட்டல்ஸும் இது போல் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ க்ளோஸ்அப்பில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்து அயன் பாக்ஸில் வச்சு சென்டரில் இது போல் ரப் பண்ணால் பெட்டல்ஸ் சுருங்கி கீழே விழுந்துடும். இப்போ ரெட் கலரில் கட் பண்ணியிருக்க ஃபார்ம் ஷீட்டை 1 பீஸாக அயன் பாக்ஸில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே போல் ஸ்டெம்மையும் லைட்டாக ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பூ செய்கிறதுக்கு 2 பீஸ் தேவைப்படும். இப்போ ஒரு பீஸில் B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸோட சென்டரில் வச்சு இது போல் குவிச்சு எடுக்கணும். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அகெயின் பாருங்கள், B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பீஸோட சென்டரில் வச்சு இது போல் 5 பெட்டல்ஸும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கணும். அகெயின் பாருங்கள், B7000 க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு பெட்டலோட சென்டரில் வச்சு 5 பெட்டல்ஸும் அரேஞ்ச் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து எடுத்துக்கணும். இது போலவே ரெட் கலர் ஃப்ளவர்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டபுள் லேயரில் இதே போல் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டெம் செய்கிறதுக்காக B7000 க்ளூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி கொஞ்ச நேரம் கீழே வச்சிடணும். ட்ரை ஆக விட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, செகண்ட் ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இது போல் ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கணும். அகெயின் பாருங்கள், லேசாக ட்ரை ஆனதும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அடுத்து இன்னொரு ஃபோல்டு இது போல் ஃபோல்டு பண்ணி லைட்டாக ப்ரெஸ் கொடுத்து கையில் தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டெம்மோட 2 சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துக்கணும்.
ஸோ இது போல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஃப்ளாரோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டெம்மை ஸ்டிக் பண்ணணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் பிடிச்சிக்கிட்டா ஸ்டெம்மு ஸ்டிக் ஆகிடும். அகெயின் பாருங்கள், ஃப்ளாரோட சென்டரில் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டெம்மை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே போல் ரெட் கலர் ஃப்ளவர்லேயும் ஸ்டெம்மை ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கணும். இது நல்லா ட்ரை ஆக விடணும். ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃப்ளார்ஸை கட்டி எடுத்துக்கலாம். பூக்கடையில் மல்லிப்பூ கட்டும்போது நடுவில் ரோஜா பூவையும் சேர்த்து கட்டி தருவாங்க. அதே போல் நாம் செஞ்ச இந்த ஜாஸ்மின் ஃப்ளாரோட ரெட் கலர் ஃப்ளாரையும் சேர்த்து கட்டியிருக்கோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.